மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு அந்த ஊருக்கு போகணும், எதுக்கு அந்த இதுக்கு இருந்தோம் அப்படின்னு. என் நாத்தனார் ஓகே, நல்ல டைப் தான். அவங்க அவங்க அவங்களோட ஹஸ்பண்டும் ரொம்ப, அந்த அண்ணாவும் ரொம்ப நல்ல டைப் தான். அவள் எனக்கு சப்போர்ட் பண்ணான். பட் ஓகே. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு மாமனார் மாமியார்லாம் இருந்தால், அதனால தான் ரிதன்யா மாதிரி பல கேசஸ்லாம் வருது லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு கொடூர பிடிச்ச புத்தி பிடிச்சதுங்கெல்லாம் இருந்ததுன்னா லைஃப்பில், இந்த மாதிரி பிசாசுங்களாம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவங்க புருஷன் வீட்டில் வாழவே முடியாது. இப்போ என்னை விட்டுருங்க, நான் எங்கள் அம்மாவோட வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால, என் நாத்தனார் இவங்கள சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த லைஃப் வந்து, அது இல்லாமல் நம்ம படிச்சிருக்கிறதுனால. இன்னும் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பெண்கள் வந்து இந்த மாதிரி மாமனார் மாமியார் கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த நாய்ங்களுக்கெல்லாம் பயங்கரமான செக்ஷன்ஸ் வரணும். அப்போ தான் இதுங்கெல்லாம் வாய் அடக்குங்க. ஒருத்தவங்களை ஈஸியாக கேவலமான ஒரு பட்டம் கட்டி அமுச்சிடலாம். பட் ஆனால் அதோட பலனை அவங்களாம் அனுபவிப்பாங்க. அது கடவுள் ஒருத்தர் இருக்கார். ஆனால் இது 2 நாள் ஆச்சு எனக்கு ஹீல் ஆகி வெளியில் வர்றதுக்கு. பட் நான் ரொம்ப போல்டான ஒரு லேடி. பட் இருந்தாலும் இதுலேருந்து ஹீல் ஆகி வெளியில் வர்றதுக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கே, நான் ஆஸ் அ சைக்கோதெரபிஸ்ட் இருக்கிற பர்சனுக்கே இது வந்து ஹீல் ஆகி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது ஒரு பொண்ணை ஈஸியாக கேரக்டர் அசஸ்னேட் பண்ணிட்டா அவள் உடஞ்சிருவா, அவள் வந்து இதுவாகிடுவா அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் இருக்காங்க. பட்டு வந்து இவங்ககிட்டலாம் என்னத்த நியாயத்தை பேசுவீங்க நீங்கள்? இந்த மாதிரி ஈனப்பிறவிங்கிட்டலாம் என்ன பேச முடியும் உங்களால்? ஒன்றுமே பேச முடியாது. இதுங்களெல்லாம் வந்து நம்ம திருத்தவும் முடியாது. இதுங்கக்கிட்ட வந்து 10 அடியில் 1000 அடி தூரமாக இருக்கணும். இதுங்களாம் நாளைக்கு வந்து கடைசி கட்டத்துலலாம் நம்ம போய் நிற்கிறது கூட தோணாது டெஃபினட்டாக. அது இவங்கெல்லாம் போலி உறவுகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் எப்படி சொல்கிறது, என் நாத்தனா ரொம்ப ஓகே, நல்லாவே சப்போர்ட் பண்ணான். அவளுக்கு நான் இந்த டைமில் தேங்க்ஸ் ரொம்பவே பண்ணிக்கிறேன். ஆனால் என் மாமனார் மாமியார் வந்து சாவர வரைக்கும் நான் வந்து அவங்க முகத்தில் கூட மொழிக்க விருப்பப்படல. நான் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜென்மங்களை நான் என் லைஃப்லேயே பார்த்ததில்ல. அதாவது ஒருத்தவங்க செஞ்ச நன்றியை வந்து கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும். ஆனால் அது கூட இல்லைன்னா இவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மங்கள்லாம் தேவைன்னா யூஸ் பண்ணுவான், தேவைன்னா அவங்கள யூஸ் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா கீழ்த்தரமாக பேசுகிற ஒரு ஜென்மங்கள்லாம் கடவுள் தான் அவங்கள வந்து கூலி கொடுக்கணும். நிஜமாகவே கொடுப்பாங்க. கர்மா இஸ் பூமரிங்கன்ற மாதிரி நான் தான் அம்மா அப்பாவை நினச்சேன். ஆனால் அந்த நாய்ங்க அந்த மாதிரி என்னை நினைக்கவே இல்லை. கடவுள் பார்த்துப்பார் எல்லாத்துக்கும். என் மனசு ரொம்ப வேதனை. இதே மாதிரி எத்தனை விஷயம். ஒரு வீட்டில் வந்து ஒரு மருமகளாக வரானா அவளை எப்படி ட்ரீட் பண்ணோம்? இந்த மாதிரி ஒரு பேய்ங்க ராட்சசிங்க இருக்கிறதுனால தான் நிறைய ரிதன்யா தற்கொலை பண்ணி சாவுறாங்க.